இந்த மண்ணில் மட்டும்தான் தமிழ் வந்து கட்டாயமா படிக்கணும் ஒரு சட்டமே ஏற்ற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இது கேவலமா இல்ல இந்த நாட்டுல? இன்னைக்கு நீங்க நாளை புடுங்குவீங்க, நாளைக்கு உங்க பையன் இதுதாங்க நடந்தது. தமிழே தெரியலனா இந்த மண்ணுக்கான அடிப்படைங்க இது பண்பு. இது வெறும் மொழின்றதுக்காக நாங்க சொல்லல. பிற மொழி சொற்கள் திணிக்கப்பட்டது. அந்த திணிப்பை கேள்வி கேட்காத நீங்க நாங்க தமிழ் பேசணும்னு திணிக்கிறத கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு இவங்க எல்லாமே தொடர்ச்சியாக தூய தமிழ்லே பேசுகிறவர்கள், அதை பேச முயற்சித்துக் கொண்டே இருக்கிறவர்கள். இதை எப்படி தூய தமிழ்ல கேட்பீங்க அல்லது சொல்லுவீங்க? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. தமிழ் பேசுறது நார்மல், ஆனா அது கலப்படம் இல்லாம பேசுறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். இது என்னடா புது பொருளியா இருக்கு? இப்போ ஏடிஎம்ல எனக்கு நடந்தது தான் அது. பேங்க்ல போய் கேட்கும்போது ஒருத்தர் தூய தமிழ்ல சொன்னாரு, எனக்கு அது புரியல. அப்படி சொல்லி அதாவது நீங்க அப்படியே நீங்க மொழிபெயர்க்கணும் அவசியம் இல்லைங்க. நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லலாம். செக்குன்னு சொல்றீங்க, காசோலைன்னு சொல்லலாம். அதுல சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சிக்கல்? அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. இயல்பா பேசுறது இது சரளமா வந்துருது, புழக்கத்துல இருக்கிற வார்த்தையா. அதுதாங்க, இதெல்லாம் புழக்கமாயிடுச்சு. எங்களுக்கு வருத்தமா இருக்கு. நீங்க பேசக்கூடிய 10 வார்த்தையில 8 வார்த்தை ஆங்கில வார்த்தையா இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டியா? ஏடிஎம் கூட சொல்லிட்டு போங்க. பணம் எடுக்க வந்திருக்கேன் அவ்வளவுதான். அங்க பத்தி கேஷ் வித்ட்ரா பண்ணணும்னு சொல்றீங்கன்னு கேக்குறேன். சார் அது காம்ப்ளெக்ஸ் இல்ல சார். அப்புறம் வீட்ல வந்து ரெகுலரா பேசி பழக்கமாயிடுச்சு. அவங்க கிட்ட அந்த வார்த்தை சரளமா அவங்க கிட்ட அப்படியே வந்துருது. பாரபட்சம் பார்க்காம திட்டான். கொஞ்ச நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா. சில வார்த்தைகள்லாம் தமிழ் மாதிரியே இங்க புழக்கத்துக்கு வந்துட்ட பிறகு நான் எப்படி தூய தமிழ்ல பேச முடியும்? நீங்க எப்படி தாண்டி போவீங்க? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. நீங்க எந்த வங்கிக்கு வேணா போங்க, காசோலைன்னா வந்து அவங்களே உங்களை பார்ப்பாங்க. கொடுக்கிற டிமாண்ட் டிராஃப்ட்ல காசோலை எண்ணுன்னு தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்திலயும் தமிழ்லயும் இருக்கும். தமிழ்ல காசோலை எண்ணுன்னு இருக்கு. நீங்க காசோலை என்பது சொல்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் இயல்பு மாதிரி தான் இருக்கும். பணம் எடுக்க போறேன்னு வீட்டுல சொல்லிட்டு அங்க போயிட்டு நான் வந்து வித்ட்ரா பண்ணணும்னு தான் அங்க சொல்றீங்க. இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. ஏன் இப்படி பேச்ச மாத்தி பேசுற? எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றத சொல்லு. 99 நம்ம வீட்ல அன்றாடம் யூஸ் பண்றோம். கேஸ் புக் பண்ணணும்னு சொல்றோம். குக்கர் மட்டும் தான் யூஸ் பண்றோம். வாஷிங் மிஷின் இருக்கும். தமிழ்ல ஒரு நம்ம எதுவும் சொல்லி பழக்கம் இல்ல. இந்த 3 விஷயமே பாத்தீங்கன்னா இதுக்கு தமிழ் வந்து நான் தமிழ் சொற்களை கேள்விப்பட்ட மாதிரி இல்ல. உண்மையாக நிச்சயமாக கேஸ்னு வந்த உடனே நம்ம அந்த எரிவளின்னு பயன்படுத்தல. இல்ல பயன்படுத்தலைன்னா சொன்னா தானே பயன்படுத்த முடியும். தமிழ்ல சொல்ல முடியாதுன்ற மாதிரி இல்ல சார். செல்போனுக்கு சார்ஜ் போடுமா அப்படின்னு சொல்றோம். சார்ஜ்ன்ற ஒரு வார்த்தை நமக்கு தமிழ் மாதிரியே பழகிடுச்சு. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். பிராக்டிகலா பாருங்களேன். போனை சார்ஜ்ல போடு அப்படிங்கிறது அதுவே ஒரு தமிழ் மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற. வீட்ல பேசும்போது விசிறிய போடுங்க, விளக்க போடுங்க, தொலைக்காட்சியை போடுங்க. சிட்டி போய் இந்த டிவியை போடுப்பா. நாற்காலி எடுங்க, அங்க போடு, முட்டானங்க எடு. இயல்பா குழந்தைகிட்ட நம்ம பேச இப்ப நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். பாத்து டாக்டர், கியரை போட்டுனா புடிங்க வெளியே போட்டுற போறான். அதான் நான் இருக்கே இல்ல. அதான் நீங்க இருக்கும்போது டிவியை போட்டு உடைச்சா. தனித்தமிழ் இயக்கம் வந்துச்சுல. ஆமாங்க. அப்ப என்ன இருந்துச்சு தனித்தமிழ் இயக்கம் வர்றதுக்கு? டிவி இருந்துச்சா? சினிமா இருந்துச்சா? இல்ல. இப்போ அவர் ஒண்ணு யதார்த்தமா சொல்றாரு, எல்லாவற்றையும் பயன்படுத்த முடியலனாலும் மனதளவுல முடிஞ்ச வரைக்கும் தமிழ் வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முயற்சி பண்றேங்கிறார். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. முதல்ல மின்விசிறியை போட்டுனா என்னது அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஃபேனை போட சொன்னேன் அப்படின்னு சொன்னா ரெண்டாவதோட மின்விசிறி புரியல, மூணாவதோட புரிஞ்சிடும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. தமிழை திணிக்கிறீங்க உங்க பசங்களுக்கு மேல. இது தமிழ் மட்டுமே பேசப்பட்ட ஒரு மண்ணு. ஆஹா. பிற மொழி சொற்கள் திணிக்கப்பட்டது. அந்த திணிப்பை கேள்வி கேட்காத நீங்க நாங்க தமிழ் பேசணும்னு திணிக்கிறத கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்கிற மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். இன்டர்நெட், வாட்ஸ்அப், யூடியூப்னு 1008 இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க எப்படி தமிழ் அந்த இடத்துல கொண்டு வருவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இப்ப கைபேசின்றது என் வீட்ல இயல்பா புரியுது. கைபேசிங்கிறது நல்லா தெரியும். என் பையனுக்கே தெரியும். கைபேசி எடுத்துவாடானா அவன் கட்டு வந்து கொடுத்துருவான். வெரி குட் பிரில்லியன்ட். எனக்கு இருக்க ட்விட்டர் கணக்குல நான் தமிழ் தான் தட்டச்சு பண்றேன். எனக்கு இருக்கிற முகநூல் கணக்குல நான் தமிழ்ல தான் தட்டச்சு பண்றேன். என் நண்பன் எல்லாருமே தமிழன் தான். ஏன் நண்பேண்டா. இப்ப நீங்க ஒரு ஐடி கம்பெனி போனீங்கன்னா தூய தமிழ்ல பேச முடியுமா? பேசலாமே. எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? இந்த மண்ணில் மட்டும்தான் தமிழ் வந்து கட்டாயமா படிக்கணும் ஒரு சட்டமே ஏற்ற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இது கேவலமா இல்ல இந்த நாட்டுல? கேவலமா தான் இருக்கு. என்ன வளர்த்துற? நிறுவனத்துக்கு போய் சண்டை போடணும்னு அவசியம் இல்ல. உயர்நீதிமன்றத்துல நான் பேசியிருக்கேன். அதுக்காக நான் போராடி இருக்கேன். அதுக்காக நாங்க என்னோட நண்பர்லாம் சிறைக்கு போயிருக்காங்க. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். தமிழே தெரியலனா இந்த மண்ணுக்கான அடிப்படைங்க இது பண்பு. இது வெறும் மொழின்றதுக்காக நாங்க சொல்லல. நீங்க படுற வேதனை என்னால தாங்கவே முடியல சார். நீங்க காசோலை அப்படின்னு சொல்றதுக்கு அவன் என்னடா அது அப்படின்னு இன்னொரு வாட்டி கேட்கும் போது நான் திருப்பி டைம் சேவிங் அவ்வளவுதான் சிம்பிள். அந்த டைத்தை சேவ் பண்ணி என்ன பண்றீங்க?
நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. இட்ஸ் ஜஸ்ட் ரொம்ப ஈஸியா இப்ப தடுமாறீங்களா? இட்ஸ் ஜஸ்ட் ஆக்சுவலி அப்படி தடுமாறீங்கல்ல, அதுல தான் டைம் வேஸ்ட் ஆகுது. இல்ல நோமா உனக்கு வந்து நான் இப்ப நீங்க இப்பளே கூட இங்கிலீஷையும் தமிழையும் நீங்க மிக்ஸ் பண்ணி பேச முயற்சி பண்றப்ப ஒரு திணறல் இருக்குல்ல, அதுல இருந்துட்டு போகுது. என்னப்ப நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். எது தெரியுமா அதை பேசுறோம். அப்ப உங்களுக்கு தமிழ் தெரியாதா? தெரிஞ்ச தமிழ பேசுறோம். நக்கல்யா அவனுக்கு. பட்டுங்கிற ஒரு சொல்லும் ஓகேங்கிற சொல்லும் அதிகமா புழக்கத்துல இருக்கு. உன்னை பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டமா? என்னுடைய சொல்ல தான் நான் சொல்ல முடியும். இது எனக்கு சொல்லவே ஒரு அருவருப்பா இருக்குங்க. தேநீர் கொண்டு வான்னு சொன்னா எங்க ஏவலர்கள் இயல்பா வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் செய்வாங்க. ஐயா, எனக்கு ஒரு கலசம் கொட்டை வடிவில் தாருங்கள். காப்பின்னு கேட்க மாட்டியா? இது இயல்பாக வீட்டுல எப்பொழுது வந்தீர்கள், நீங்கள் எங்கு சென்றீர்கள் அப்படின்னு எழுத்து தமிழ்ல அப்படி எல்லாம் பேசணும்னு பெரிய இதே கிடையாதுங்க. நான் மட்டுமா பேசுகிறேன்? என் தாய், தந்தை, என் மூதாதையர் அனைவரும் இவ்வாறு தானே பேசினார்கள். இந்த இலவல்ன்ற வார்த்தையை முதல்ல சொல்லிருக்கேன். ஓகே, நீங்க லாயர் இல்ல? ஆமாங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? அது போல வாய்தா வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு தேதி ஒண்ணு வாங்கிட்டோப்பா. வாய்தாக்கு போல ஒரு தேதி வாங்குப்பா. ஒரு தேதி வாங்க. பெருமையா இருக்கியா? இப்ப நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு மச்சான் நான் வங்கிக்கு போயிட்டு வந்தேன்னா டேய் நார்மலா பேசுறா அப்படின்றான். நம்ம கலப்படத்தோட பேசினாதான் மத்தவங்களுக்கு புரியுதுன்னா நம்ம அப்படிதான் பேச பழகிக்கணும். முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். தமிழ்ல பேசுவது என்பது தமிழுக்கு தெய்வீக தன்மை இல்லைன்னு சொல்லி சமஸ்கிருத சொல்லி மணிப்பிரவாள நடை நீங்க புகுத்துனாங்க. அப்படியா? எப்பப்பா? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. அப்படிப்பட்ட மண் இது. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க சொல்ற அந்த நான் பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றதுனால அது நார்மலா இல்ல. இது மொழி சிதைவு. உண்மை. அடுக்கலை அப்படின்னு அடுக்கலை கிச்சன் சொல்லுவாங்க. நான் அம்மா எங்க இருக்காங்க, கிச்சன்ல இருக்காங்க பாங்க, நான் அடுக்கல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்பேன். அட பாரியா, நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லா இருக்கியா? தமிழ்லயே பேசணும்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிற மாதிரியே இப்ப பழகிட்டாங்க. Exactly. I don't know how to தமிழே வரலையே. நான் தமிழ்ல பேசினா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா, என்னை சாதாரண ஆள் நினைச்சிருவான்னு நினைக்கிறீங்களா? கரெக்டா கட்டுப்பிட்டா. வார்த்தை முதல்ல மாத்தணும். சொல் வார்த்தை தமிழ். அப்பா என்ன சொல்ற, ரொம்ப தூய்மையானதுக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா ரொம்ப எளிய மனிதருக்கும் எல்லோருக்குமானதான ஒரு மொழி. வட்டார வழக்குகளை வந்து நீங்க வந்து கிண்டல் அடிச்சா நம்ம கோவப்பட்டுருவோம். அதனாலதான் ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. வணக்கம் நன்றி. தொலைபேசி எடுத்த உடனே வணக்கம் வணக்கம் முழுமையா அந்த இம்மு முடியணும். உச்சரிப்பு முடியல நன்றி நன்றி சொல்லி முடிக்கிறோம். இல்ல இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். நான் 12 வரையும் தமிழ்ல படிச்சவன். நான் முதல் தலைமுறையா இருக்கும்போது நான் தமிழ் வழியில படிச்சுட்டு வந்து நிக்கிறேன். அப்ப வந்து நான் ஆங்கிலம் பேசினாதான் அறிவு அப்படின்றது எனக்கு வரவே வராது. அமைச்சரே அதேதான் நானும் சொல்ல வரேன். இந்த மண்ணுல நாங்க தமிழ் படிச்சுக்கிறோம். தயவு செய்து நீங்க நிக்காதீங்க. இல்ல என் பிள்ளை என்னென்ன மொழி கத்துக்கணும்ன்றது ஒரு தகப்பனா நான் முடிவெடுக்கணும். அதே மாதிரி ஹிந்தி வேணாம் சமஸ்கிருதம் வேணாம்னு நாங்க எங்க வீட்ல இருக்கிற குழந்தைக்கு சொல்றோம். உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்க படிக்கிறதுக்கு சொல்லல. புரியுதா? டோர் லாக். எல்லா மொழிகளும் கத்துக்கணும். தமிழ்ல மதுவந்தி என்னன்னா மொழி பத்தி தமிழ் கத்துக்க மாட்டீங்க. இருங்க. என்னடா புசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? இதுதான் நான் படிச்ச தமிழ் மீடியங்க. நான் படிச்ச தமிழ் மீடியங்க. தமிழ் மீடியம் படிச்சேன். மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கோபம் இல்ல. இருங்க வர இருங்க. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. கொஞ்சம் பொலைட்டா பேசுங்க. எங்களுக்கு சவுண்டா பேசுறீங்க. கொஞ்சம் இருங்க. ரெண்டு பேருமே அமைதியா இருங்க. அப்ப அவங்க நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவங்க கிட்ட போய் நான் எதுக்காக நிறுத்த சொல்லணும்? நீ கத்துனா நீ கரெக்ட் ஆயிடுமா? நீ கத்துறது எல்லாம் கரெக்ட் ஆயிடுமா? தவறுங்க. நான் என்ன நிறுத்தம்? முதல் பேசிட்டே இருக்கறியா? அமைதியா இருங்க ரெண்டு பேருமே. ஏன் கோபம் இல்லாமல் இதை அணுக முடியாது? சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்துப்பார். இல்ல சார், தமிழோட ஆங்கிலம் கலந்து ஏன் பேசக்கூடாது என்பதுதான். தமிழ் ஏன் பேசணும்னு இல்ல, தமிழ்ல மட்டுமே ஏன் பேசணும் தான் கேட்டேன். சொன்னதுல இருந்தே தொடங்குறேன். மொழி என்பது சமூக அதிகாரத்தோட கட்டமைக்கப்பட்டது. மொழி என்பது கலாச்சாரத்தோட கட்டமைக்கப்பட்டது. மொழி என்பது மண்ணோட கட்டமைக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க நாளை புடுங்குவீங்க, நாளைக்கு உங்க பையன் இதுதாங்க நடந்தது. நீங்க அதுல இருந்து ஒரு சொல்ல தூக்கி கடாசுறீங்கன்னா இது மூணுல இருந்து ஏதோ ஒரு பகுதியை தூக்கி கடாசுறீங்க. என்னுடைய ரத்தம் கொதிக்குதே, முடியல, என்னால முடியல. இது நீங்க கேட்டீங்களா ஏன் இது உரையாடலான? இது 2000 வருட சண்டை. இது எப்படி இன்னைக்கு மட்டும் உரையாடல் ஆயிடும்? 10,000 ஆண்டு பழமையான மொழி, இலக்கணம் உள்ள ஒரு மொழி. ஏன் இந்த உலகத்தின் முதல் மூத்த மொழி தமிழ். குழந்தைக்கு பால் ஊட்டுற மாதிரி கொடுப்பீங்களா, இல்ல எதிரிக்கு அடிச்சு சாட்டையால அடிச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க?
நீங்க எடுத்துக்காதனாலதான் இன்னைக்கு கோவம் வருது. அதெல்லாம் சொல்லி கேட்கலாம். நாங்க மட்டும் குழந்தை கொண்டு வந்து பால் புடியில கொடுத்தா மட்டும் குடிச்சிருவாங்க. இது யாரை ஏமாத்துற வேலை? ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து குடுக்கட்டுமா? இவ்வளவு எதுக்கு? நான் ஆங்கிலம் தெரியாதுங்கிறதுனால என் மாமனார் எனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் சார். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவனு சொல்றான். சாதி வேறுபாடால பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அது பொது பிரச்சனை. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலன்றதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக பொண்ணு கொடுக்கலன்னா அது எப்படி பொது பிரச்சனை ஆகும்? அடிக்கடி கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ தள்ளிடுறா. நீங்க ஆரம்பத்துல இருந்தே உங்க அணியில எல்லாருமே பொது பிரச்சனையை பேசாம தனிப்பட்ட பிரச்சனையை பேசுறீங்க. அப்படியெல்லாம் இல்லீங்கோ. பி கேர்ஃபுல். நான் கத்துக்கொண்ட எல்லா தமிழுமே ஏபி நாகராஜனுடைய பழைய படங்களை பார்த்துதான். எனக்கு சிவாஜி கணேசன் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமரம் நிறைகின்ற பரிபூர்ணானந்தனே. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எந்த சந்தேகமும் இல்ல, அந்த உணர்ச்சி அந்த உணர்வு எல்லாமே வரும். கண்டிப்பா உணர்வு வரும். வருவான் பாரு. வரணும். பட் அது வெறியாக மாறி அது வேற மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டாக்கினால் அவன் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு தான் போவான். தமிழ் தேசிய ஒரு இயக்கமா சேர்ந்ததற்கு அப்புறம் முடிந்தவரை தமிழ் மட்டுமே பேசணும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? தமிழ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை ஏற்படுத்தி இருப்பது தமிழாசிரியர்கள், அப்பாக்கள், அரசியல் கொள்கைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.